இங்க நம்ம ருக்ஸானாங்கிற இந்த பொண்ணு கடல் கடியில பயந்து போய் படுத்திருக்கா. நம்ம ருக்ஸானாவை வெளியில வர சொல்லி நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்கும் போது நான் அங்க இருந்தா என்னை தேடி வந்து அவங்க எல்லாருமே என்ன கொன்றுவாங்கன்னு சொல்றா. யாருன்னு நம்ம ஹீரோவும் கேட்கும் போது அவனோட பேருன்னா எனக்கு தெரியாது, நாங்க சின்ன வயசா இருக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து எங்களை மாதிரி ஆட்களனா பயங்கரமா கொடூரமா கொல்லுவாங்கன்னு சொல்றா. அவங்கள மாதிரி ஆட்களனா பார்த்தாலே எங்க அம்மா ஓடுன்னு சொல்லுவாங்க, அப்ப ஓட ஆரம்பிச்சேன், இன்ன வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கேன்னு சொல்றா. அங்கிருந்து எப்படி வந்தேன்னு கேக்குறப்ப நான் அங்கிருந்து வெறுங்காலால ஓடியே வந்துட்டேன்னு சொல்றா. இதனால இவ கால்லயும் அதிகமா காயனா ஏற்பட்டிருக்கு, இதனால இவன் ஆயில்மெண்ட் போட்டு விடவான்னு கேட்டா நான் போட்டுக்கிறேன்னு சொல்றா. இவ ஆயில்மெண்ட்னா போட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. காலையில விடிஞ்சதும் இவளுக்கு டீ போடலாமேன்னு கிச்சனுக்குள்ள போனா பேய் மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் இவனும் டீனா போட்டு கொடுத்துட்டு உனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, நான் உன்னை கொண்டு போய் விடவான்னு கேக்குறான். எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னதும் நீ வீட்லயே இரு, நான் வீட்டை பூட்டிட்டு போறேன்னு இவன் வேலைக்கு கிளம்புறான். அவன் போறதுக்கு முன்னாடி எனக்கு கால்ல நெக வெட்டணும், நெக வெட்டி இருந்தா குடுன்னு கேக்குறான். அவனும் அந்த நெக வெட்டியை எடுத்து தரான். இந்த பொண்ணு வீட்டுல தனியா உட்காந்து நெகம் வெட்டிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.